குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ கடந்த ஒரு மாத காலமாக இப்போ நம்ம பாடம் பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? இப்போ நம்ம சமூகவியலை பொறுத்தவரையில் 10th 4 பிரிவுகள் ஒவ்வொரு பாடத்தை பார்த்தாச்சு, அப்படிதானே? 4 பிரிவுகள் என்ன பிரிவு? வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல். இப்பொழுது இந்த வரலாறுல நம்ம 2ஆம் பாடம் பார்க்க போகிறோம். நம்ம முதல் பாடம் என்ன பார்த்தோம்? என்னது பார்த்தோம்னா, உங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும், என்னது? முதல் உலக போர். அதாவது இவ்வளவு நாள் நம்ம 6ல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சது ஒரு நாடுகளுக்கு இடையே சண்டை, ஒரு மகாணங்களுக்கு இடையே சண்டை, ஒரு அரசர்களுக்கு இடையே சண்டைன்னு மட்டும் படிச்சோம், அப்படிதானே? இப்போ பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையான பிரச்சனை, நவாபுக்கும் ஆங்கிலேயருக்குமான இடையான பிரச்சனை, முகலாயர்களுக்கும் இந்தியர்களுக்கு பிரச்சனை, ஒரு மகாணத்தை பிடிக்கணும், ஒரு மைசூரை பிடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையும் தான் படிச்சு நம்ம புதுசா 10ஆம் வகுப்புல 2 வேர்ல்டு வார், அதான் 2 உலக போருக்கான இடையிலான ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ 2 உலக போருக்கான இடத்தை பார்த்தாச்சு. இப்போ இந்த 2 உலக போர் நடந்துச்சு. அந்த 2 உலக போர்லையும் 2 விதமான நாடுகள் மூலமாக, அதாவது நட்பு நாடுகள், நேச நாடுகள், 2 நாடுகள் பங்கேற்று அந்த போர் நடந்து, போர் முடிஞ்சு லாஸ்ட்ல என்னதாச்சு? வெர்சைஸ் உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை போட்டு முடிச்சுட்டாங்க. போரை முடிச்சு சரத்துல அது ஜெர்மனி சார்ந்த நாடுகள் தோத்து போச்சு, அப்படித்தானே? ஆனா தோத்து போச்சதோட அந்த முதல் படம் முடிச்சிருக்காங்க. என்ன அதுக்கு அடுத்து இப்போ என்ன முதல் உலக போர் என்ன போட்டிருந்தோம்? 1914 இருந்து 18 வரைக்கும் போட்டிருந்தோம். என்ன ஆனா இதுக்கு இடையில என்னன்னா 2ஆம் உலக போர் ஒன்று நடந்துச்சு. என்னது? 2ஆம் உலக போர்னு ஒரு போர் நடந்துச்சு. அது எப்போ தெரியுமா? 1939 இருந்து 45 வரைக்கும். ஏன்னா அது அதுக்கு அடுத்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த முதல் உலக போருக்கும் 2ஆம் உலக போருக்கும் இடைப்பட்ட காலம், அதாவது இடைப்பட்ட காலம் என்னது? 1914 to 18க்கும் 1939 to 45க்கும். இப்ப இதுல 18ல இருந்து 39 வரைக்கும் ஒரு 20 வருஷம் இருக்குல்ல. இந்த 20 வருஷத்துக்கு இடையில என்ன நடந்துச்சு? அதுதான் இந்த பாடத்தை குறிக்குது. இப்போ இந்த 18ல நடந்து முடிஞ்ச போர் நடந்து முடிஞ்ச என்ன ஆயிட்டுன்னா ஒரு 5-6 வருஷம். இப்போ நம்ம பார்த்திருப்போம், இந்த கொரோனா காலத்துல என்னதாயிட்டு? கொரோனா காலம் முடிஞ்சோடனே எல்லாமே என்னதாயிட்டு? வரி சுமைகள், எல்லா விலைவாசிகள் எல்லாம் என்ன கூடுது, அப்படிதானே? நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம், தங்க விலை படிப்படியா கூட ஆரம்பிச்சுட்டு, பெட்ரோல் டீசல் விலை படிப்படியா கூட ஆரம்பிச்சுட்டு, மளிகை சாமானத்துக்கு 1000 ரூபாய் கொண்டு போய் வாங்கிட்டு இப்ப 1200 ரூபாய் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே விலைவாசிகள் என்னதாயிட்டு? கூடிட்டு. இந்த பொருளாதார பெருமந்தம், அதாவது இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த பொருளாதாரம் என்ன ஆயிட்டு? வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சு. இதன் காரணம் என்ன? இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய காரணம் 2 நாடுகள் சண்டை போடும் போதுல மக்களிடத்தில் உள்ள என்னதாயிட்டு? அப்பவே எனக்கு தேவைகள், பொருளாதாரம், இப்ப ராணுவ வீரர்களுக்கு உணவு இதெல்லாம் அளிக்கணும்ல. சும்மா போய் சண்டை பண்ண சும்மா போய் சண்டை பண்ண முடியாது. அவர்கள் தேவையை ஃபுல்லா இவங்க என்ன பண்றாங்க? பூர்த்தி செய்யணும். ராணுவ வீரர்களுக்கு தேவை நம்ம பார்த்தோம். இந்த பதுங்குக்குழி போர் முறையில என்ன ஆயிட்டு? ராணுவ வீரர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ வசதி எல்லாமே அந்த பதுங்குக்குழி வழியாக என்ன பண்ணிச்சு? ராணுவ வீரர்களை சென்றடைஞ்சு. அப்போ அந்த பொருட்கள் எல்லாமே என்னதாயிட்டு? விவசாய நிலையில் 100 மூட அரிசினா 60 மூட அரிசி இங்க வேணும், நெல்லு ராணுவ வீரர்களுக்கு போயிடும். அப்படி எல்லா பொருட்களும் இங்க முதல்ல போர் போனதுனால அது என்ன ஆயிட்டு? பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து பெருமந்தம் ஆயிட்டு. அதே மாதிரி நிறைய விவசாயங்கள் நடைபெறவில்லை, நிறைய தொழில்கள் நடைபெறவில்லை. ஏன்னா நிறைய சண்டை நடந்துச்சு. சொன்னேன் அப்பவே என்னதாயிட்டு? அங்கெல்லாம் எல்லாரும் வீதியை விட்டு வெளியே வாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? போரிட போவோம். போன படத்தை நம்ம படிச்சிருந்தோம்ல. அப்படி எல்லா தொழிற்சாலைகள் மூடப்பட்டு சண்டை போட்டு அப்படிப்பட்ட இதனால பொருளாதாரம் பெருமந்தம் ஆயிடும். இதுல அமெரிக்கா மட்டும் லாபகரமா இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். முதலில் கடன் வாங்கும் நாடாக சென்ற நாடு அடுத்து கடன் கொடுக்கும் நாடு லெவலுக்கு அமெரிக்கா முன்னேறின்னு சொல்லியிருந்தேன், அப்படித்தானே? ஆனா இந்த பாடத்துல பொருளாதார பெருமந்தத்துல முதவே நான் அமெரிக்காவும் சொல்றேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதான் அமெரிக்கா நம்மளே பார்த்துருப்போம், நிறைய கடன் கொடுக்க நம்ம என்ன ஆகும்? நம்மகிட்ட இருக்க துட்டு இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். நிறைய பேர் கந்து வட்டியும் கொடுப்பாங்க, நிறைய வட்டி கொடுப்பாங்க, நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருவோம், அப்படித்தானே? அதே போலதான் அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை அந்நிய செலவாணி உண்டு. நம்ம இப்ப செய்திகள்ல பார்த்திருப்போம், நிப்டி இன்னைக்கு அந்நிய செலவாணி கூடி இருக்கு, இன்னைக்கு நிப்டி குறைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிருப்போம்? செய்திகளில நம்ம கவனிச்சிருப்போம். அப்படி கவனிக்கும் பட்சம்தான் அந்த பொருளாதாரத்துல முக்கிய காரணம் பங்கு வர்த்தகம். அமெரிக்காவோட பங்கு வர்த்தகத்துல அதிக பேர் முதலீடு செய்வாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அதிகம் முதலீடு எதுல இருக்குன்னா நடுத்தர மக்கள் எல்லாம் கொஞ்சம் தங்க வாங்கி
தங்கத்துல முதலீடு செய்வாங்க. ஏன் தங்கத்தின் விலை வந்துள்ளது, தங்கனா ஒரு விலை என்னைக்குனாலும் ஒரு அவசர தங்கத்தை நம்பி கூட என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க. அப்படிதானே? அதனால தங்கத்தின் முதலீடு செய்வாங்க. அதே மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த பங்கு வர்த்தகம் ஒரு உண்டு, அதில் முதலீடு செய்வாங்க. நிறைய பேங்க்ல முதலீடு செய்வாங்க. அப்படிதான் இந்த அமெரிக்கா வந்து பங்குல வந்து என்ன பண்ணாங்க, முதலீடு செய்யும் அந்த பங்கு வந்து என்னது வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கு. ஏன்னா போருக்கு பிறகு எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பங்கு வர்த்தகத்துல வந்து முதலீடு செய்ய மாட்டாங்க. அப்படி முதலீடு செய்யாததுனால பங்கு வர்த்தகம் வீழ்ச்சி அடைஞ்சதுனால என்னது, அமெரிக்காவின் பொருளாதார பெரும் மந்தம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. இதனால என்ன ஆயிட்டு, அங்க வந்து என்னது அரசியலிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அரசியல எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ நம்ம நாட்டின் நம்ம நாடு மக்களாட்சி. அப்படிதானே? நம்ம நாடு மக்களாட்சி. இப்போ நடைபெறுகிற ஆட்சி முறைகள், அதாவது இப்போ மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதானே? எம்எல்ஏ செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எம்எல்ஏ வந்து என்னன்னா, நல்லது செஞ்சா அடுத்த தடவை என்னது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு அடுத்த முறை அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏ வைப்பாங்க. இல்ல வாங்கிட்டு ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பிறகு ஒரு நல்லது செய்யலன்னா அடுத்த திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதே மாதிரியா இந்த அமெரிக்க மக்களின் பொருளாதாரத்தை வந்து இந்த அமெரிக்கா இதை வந்து பூர்த்தி செய்யல. அவரோட தியோடர் லிமிட் என்ன, அவர் வந்து பூர்த்தி செய்யாததுனால என்னதாயிட்டு, ஒரு அமெரிக்காவில் ரெண்டு கட்சி உண்டு, ஒன்று ஜனநாயக கட்சி, இன்னொன்று குடியரசு கட்சி. இந்த ரெண்டு கட்சி தான். நம்ம இந்தியாவில் வந்து மக்களாட்சி எத்தனை கட்சினாலும் போட்டியிடலாம். ஆனா அமெரிக்காவில் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ரெண்டே கட்சி தான், ஒன்று குடியரசு கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. அப்போ ஜனநாயக கட்சி வேட்பாளராக எஃப்டி ரூட்ஸ்வெல், அவர் பேர் வந்து எஃப்டிஆர். என்ன யாரு பேரு? எஃப்டிஆர். அவர் வந்து வாராரு, வந்து எலெக்ஷன்ல போட்டியிட்டாரு. 1929ஆம் ஆண்டு இந்த பொருளாதார பெருமந்தத்தை வந்து சரி செய்யறது அவருடைய வாக்கு. முதல்ல நான் பொருளாதார பெருமந்தத்தை சரி செய்து மக்களுக்கு அன்றாட தேவைகளை வந்து நான் பூர்த்தி செய்வேன், அன்றாட தேவைகள் அனைத்து பூர்த்தி செய்வேன், நான் வந்து ஆட்சிக்கு பண்ணுவேன். வந்த உடனே மக்களின் தேவைகள் நிவர்த்தி செய்வேன். மக்கள் என்ன பண்ணாங்க, சரி ஒரு ஆட்சியின் மாற்றத்துக்கு வழிவகுப்போம். இப்ப நம்ம நாட்டிலுமே ஒரு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அடுத்தது ஓட்டு ஆல்ரெடி மாற்றி போட்டுருவாங்க. அப்படிதானே? அதனால என்ன பண்ணி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. எஃப்டி ரூட்ஸ்வெல் கையில போச்சு. அவர் பதவியேற்றது 1929ஆம் ஆண்டு. பொருளாதாரம் மிக பாலான கடந்த பொருளாதார பெருமந்தத்தை அவர் என்ன பண்ணாரு, தூக்கி நிறுத்தினாரு. அது அமெரிக்காவில் வந்து ஏற்படுத்திய ஒரு அரசியல் மாற்றத்தை மட்டுமல்ல, அமெரிக்க மக்களின் என்னதாயிற்று, முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது. அமெரிக்காவில் நிறைய என்ன பண்ணாரு, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, தொழில் வளர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுத்தாரு. இப்படி என்ன பண்ணாரு, அமெரிக்காவில் ஆதரித்து என்ன பண்ணாரு, நிறைய திட்டங்களை என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். அதாவது முன்னெடுத்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை கடன் வங்கியில வந்து கடன் கொடுத்தார். விவசாயத்துக்கு 40% வங்கி கடன் அளிக்கப்படுகிறது, 60% கடன் அளிக்கப்படுகிறது. ஆனா நான் வந்து கொடுக்கிற இதுல வந்து எனக்கு 2 பங்கு அரசாங்கத்துக்கு, 1 பங்கு வந்து 2 பங்கு அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டார். அப்படிங்கிறதுல வந்து அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பும் என்ன பண்ணுது, சரி செய்யப்பட்டு மக்களின் தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதுனால என்னவாயிட்டு, அமெரிக்காவில் இந்த பொருளாதார பெருமந்தம் என்னவாயிட்டு, சரியாகிவிட்டது. அமெரிக்காவில் மட்டும்தான் சரியாயிட்டு. அமெரிக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அமெரிக்கா வந்து என்னது, முதல் உலக போர்ல நல்ல கடன் கொடுக்கப்பட்ட நாடு. அப்படிதானே? கடன் வாங்கியிருக்கு. ஆனா அது வந்து என்னது, கடைசியில கடன் கொடுக்கும் நாடா, வளர்ச்சி அடைந்த ஒரு வல்லரசு நாடா இருந்த நாடு. அதுவே பொருளாதார பெருமந்தத்தில் முதல் உலக போரின் விளைவுனால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ இந்த தோல்வி அடைஞ்ச நாடு என்னது, ஜெர்மனியை சார்ந்த நாடுகள் சொல்லலாம். ஜெர்மனியை சார்ந்த நாடு, இத்தாலி போன்ற நாடு எல்லாம் இப்ப எவ்வளவு பெருமந்தத்திற்குள்ள இருந்திருக்கும். அதுதான் நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஹிஸ்டரியில வந்து ஹிட்லர் வாழ்க்கை வரலாறு ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை வரலாறு, முழுமையா படிக்கணும் சார். அதே மாதிரி அந்த முசோலினி ஹிட்லர் தான் நீ பாடணும். ஏன்னா இந்த முசோலினி ஹிட்லர் இவங்க வந்து எப்படி ஆட்சி அமைத்தாங்க, எப்படி இந்த பாடத்துல வந்து நம்ம பெருசா பார்க்க போறோம். இந்த 2 உலக போருக்கு இடையில ரொம்ப கஷ்டப்பட்ட நாடு ஜெர்மனி தான். அப்படிதானே? நான் என்ன சொன்னேன், அவங்க வந்து என்னது, அந்த போருக்கு இழப்பீடு எல்லாம் கொடுத்தாங்க. அப்படிதானே? இழப்பீடு இத்தனை வருஷம் சார் நிலக்கரி வயல வந்து 99 வருஷம் குத்தகைக்கு கொடுத்தாங்க. இப்படி நிறைய இழப்பீடுகளை வந்து சந்தித்தது ஜெர்மனி. ஆனா இழப்பீடுகளை சந்திச்சா அதை வந்து சரி கட்டணும். அப்படிதானே? மக்களின் தேவைகளை, இப்ப நம்ம நாட்டுக்கு தேவைகளை வந்து யாரு, நம்ம ஆட்சி செய்து கொடுக்கணும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவைகளை வந்து நம்ம ஆட்சி செய்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட இதுதான் இது பாசிசம் மற்றும் நாசிசம். அதான் அந்த காலகட்டங்கள்ல கட்சிகள் இருந்து என்ன, சோசியலிஸ்ட் கட்சி குலா மக்கள் இருந்துச்சு,
அப்போ இதெல்லாம் அழித்து இந்த பாசிசம் நாசிசம் எப்படி வந்துச்சு சார்? பாசிசம்னா என்ன, நாசிசம்னா என்ன? அதாவது ஒரு புரட்சிகரமான இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது. அதாவது இது வந்து நம்ம இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி தீவிரவாத அமைப்பு சிம்பிளா சொல்லலாம். அதாவது ஒரு வெறி இருக்கணும் மனசுக்குள்ள, நம்ம நாடு முன்னேறணும், ஒரு பற்று இருக்கணும். ஏன்னா அது வந்து யார்கிட்ட இருக்கணும்? ஒரு இளைஞர்கள்ட்ட இருக்கும். அப்படிதான் நம்ம நாட்டு மீது ஒரு பற்று வந்து அதிகமா இருப்பது வயதானவர்களை விட இளைஞர்கள் மீது இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. நம்ம அப்பா தாத்தா டிவி பார்த்தா என்னது, தோத்துட்டா சரி, நம்ம அப்பாவுக்கு கிரிக்கெட் தெரியும், தோத்துட்டா சரி அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா. இதே நம்ம பார்த்து ஐயோ தோத்துட்டா, ஐயோ தோத்துட்டே இந்த இது வந்து என்ன இருக்கும், நமக்கு அந்த உணர்ச்சி வந்து நமக்கு வந்து மனசு வந்து என்ன பண்ணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். சே அவன் பேட்டிங்ல அடிச்சிருந்தா இருக்காங்க, அந்த இதுதான் என்னது, அந்த எண்ணங்கள்லாம் என்னது பாசிசம். அந்த ஒரு புரட்சிகரவாத இளைஞர்கள் மற்றும் வேலை வாய்ப்பின்றி காணப்படுவது தெரியுமா, அந்த இளைஞர்கள் மீதும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் பாசிசம். ஏன்னா அப்படிப்பட்ட பாசிசத்துல முசோலினி ஒருத்தர், அவர் எப்படி வந்தாலும் நான் சொல்றேன். முசோலினி வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா வந்து என்னன்னா ஒரு இரும்பு பட்டறையில வேலை செஞ்சாங்க. ஏன்னா வேலை செஞ்சாங்க. அவர் வந்து ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு தகுதி பெற்றவர். தொடக்கப்பள்ளினா ஒரு டீச்சர், அதாவது பிரைமரி ஸ்கூலுக்கு டீச்சர். அப்போ டீச்சரா இருக்கிற முசோலினி வந்து என்ன சொல்ற, முசோலினிக்கு வந்து இந்த புரட்சிகரவாத இளைஞர்கள் இயக்கம் இது இவருக்கு என்ன பண்ணுது, ஒரு ஆர்வம் ஏற்படுது. யாருக்கு? முசோலினி. நம்ம இப்ப பார்த்திருப்போம், நமக்கு ஒரு கட்சி தலைவர் வச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம மாணவர்கள் அதிகமாக யாரும் வச்சிருக்காங்க, கட்சி தலைவர் வச்சிருக்க மாட்டான். யாரும் வச்சிருக்கான், நடிகரை தான் வச்சிருக்கான். அப்படிதானே? எனக்கு அஜித் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்கும், எனக்கு சூர்யா பிடிக்கும். ஆனா யாரும் கஞ்சித்து போறது இல்லை. அப்படிதானே? ஆனா அன்னைக்கு வந்து எப்படி, நம்ம அப்பா காலத்துல முதல்ல என்னன்னா ஒரு 50 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு முன்னால வந்து எப்படின்னா காந்திஜி நல்ல முழக்கமிட்டாங்க, நேருஜி நல்லா முழக்கமிட்டாங்க, சத்தியமூர்த்தி நல்லா முழக்கமிட்டாங்க. இவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டனர். ஆனா இன்றைக்குள்ள இது வந்து சீரழிக்குது. அப்படிதானே? நம்ம அரசியல் கட்சியும் சரி கிடையாது, என்னது நிறைய நம்ம இளைஞர்கள் பட்டாலும் சரி கிடையாது. அப்படிங்கும் போது இந்த முசோலினிக்கு வந்து இந்த இயக்கம் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. இந்த இயக்கம் பாசிசத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படுது. அப்போ இந்த பாசிசத்துல தன்னை ஒரு என்னது, ஒரு அடிப்படை உறுப்பினராய் என்ன பண்ணாரு, இணைத்துக் கொண்டார். அப்படி இணைத்துக் கொண்டதன் அடிப்படையில இருக்குது முசோலினி பார்க்காரு, நம்ம நாடு இவ்வளவு கஷ்டத்துல இருக்க. அப்ப என்ன பண்ணாரு, முசோலினி கொஞ்சம் தைரியமானது. ஒரு சொல்லனா இந்த இயக்கத்தை வழி நடத்தக்கூடியது. ஒரு போராட்டத்தின் போது 2 முறை என்ன பண்ணாரு, சிறைக்கு சென்றாரு. அதன் மூலம் என்ன பண்ணாரு, முசோலினி வந்து கொஞ்சம் இத்தாலியில வந்து பிரபலமா ஆகிறாரு. என்னது, ஒவ்வொரு படிப்படியா அந்த பாசிசத்துல என்ன பண்ணாரு, பாசிசத்துக்கு வந்தாச்சு. பாசிசம் அடுத்தது இத்தாலியில வந்து எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்ல என்ன பண்ணுது, 2ஆம் ஜான் விக்டர், ஏன்னா 2ஆம் ஜான் ஏன்னா 2ஆம் விக்டர் இமானுவேல் வந்து என்ன பண்ணாரு, ஜனாதிபதியா இருக்காரு. இவர் வந்து ஜப்புக்கு துணை ஜனாதிபதியா இருக்காரு. அப்போ வந்து 2ஆம் விக்டர் இமானுவேல், அவர் பேர் என்ன பேரு, 2ஆம் விக்டர் இமானுவேல். அந்த 2ஆம் விக்டர் இமானுவேல் வந்து என்ன பண்ணாரு, இவரை வந்து ஒரு ஆளுநரா என்ன பண்ணாரு, பதவி என்ன பண்ணாரு, பதவி வைதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வந்து என்ன பண்ணாரு, ஆட்சி அமைக்காரு. கடைசியில் என்ன பண்ணாரு, அவர் இறந்த உடனே இவர் வந்து தன்னை என்ன பண்ணாரு, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாரு, ஆட்சி அமைத்து இவர் கையில என்ன பண்ணாரு, அதிகார வரம்பை என்ன பண்ணாரு. உடனே ஒரு பாராளுமன்றம் என்ன பண்ணுது, கூட்டப்படுது. அந்த பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து நம்ம நாடுகளுக்கு இடையேயான துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு என்ன பண்ணாரு, முசோலினி வந்து நம்ம நாடுகளுக்கு இடையே துரோகம் பண்ணுறாருன்னு சொல்லி என்ன பண்ணாருங்க, இந்த இவர் மேல ஒரு குற்றத்தை சாட்டி இவர் என்ன பண்ணாங்க, கொலை செஞ்சாச்சு. அடுத்தது எதிர்கட்சிகளே இல்லாத நிலைமைக்கு உண்டு பண்ணணும். நம்ம ஒரு கட்சி தான், ஒரு சர்வாதிகாரியான ஆட்சியை கொண்டு வந்தாரு. யார் கொண்டு வந்தாரு, முசோலினி கொண்டு வந்தாரா. அதான் சொன்னேன், அதோ ஒரு புரட்சிகளான இளைஞர் இயக்கமா இருக்கும் அந்த கட்சி. அப்போ சர்வாதிகாரினா ஒரு முடிவை வந்து எடுக்கிறது, அதுல வந்து பின்வாங்க மாட்டாங்க. இதுதான் சட்டம்,
மக்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணணும் போனட்டு முசோலினி வந்து என்ன பண்ணாரு ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து என்ன பண்ணாரு கொண்டு வராரு. அப்போ கொண்டு வர பட்சத்துல இது வந்து எதிர்கட்சிகள் ஒரு சிலர் எதிர்ப்பாங்க. உடனே இதை வந்து என்ன பண்ணாரு அவரு எதிர்கட்சி இல்லாத நிலைமை கொண்டு வரணும்னு பல பேர் என்ன பண்ணாரு சிறையில் அடைப்பாரு அல்லாத கொலை செய்வாரு. தன்னுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் மக்கள் அனைவரும் ஒரு கடுமையான ஆட்சி வந்து என்ன பண்ணாரு முசோலினி வந்து கொண்டு வந்தாரு. அப்படி முசோலினி கொண்டு வர பட்சத்துல என்னன்னா முசோலினி பேசிசம் முசோலினி தனியா நமக்கு தனியா என்ன பண்ணாரு ஒரு ராணுவத்தை என்ன பண்ணாரு வச்சுக்கிட்டாரு. அவர் இளைஞர் இயக்கத்தை ஒரு தனியா ஒரு ராணுவத்துக்கு நல்ல முழு பலத்தை கொடுத்தாரு. ஏன்னா எந்த ஒரு கட்சி என்னது எந்த ஒரு நாடு போரிட்டாலும் அதை வெற்றி பெறணும்னு நின்றுனாரு. ராணுவத்துக்கு மிகவும் என்ன பண்ணாரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னா லேக்கன் உடன்படிக்கையில 1919 வந்து உடனே லேக்கன் உடன்படிக்கை போட்டாச்சு. இந்த லேக்கன் உடன்படிக்கைனா என்ன? அதான் இந்த லேக்கன் உடன்படிக்கை என்பது நமக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க நாடு தான் என்னது வாட்டிகன். ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க நாடு. இந்த வாட்டிகனுக்கு இவர் என்ன பண்ணாரா முழு சுதந்திரம் அளிச்சிட்டாரு. யாரு? இத்தாலியில முசோலினி. இந்த முழு சுதந்திரம் அளித்ததற்கு காரணம் என்னன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து உங்க மதத்தை வந்து என்ன பண்ணுறேன் அதாவது இந்த கத்தோலிக்க மதத்தை அரசு மதமா என்ன பண்ணுறேன் அறிவிச்சிருந்தேன். எனக்கு வந்து என்னது மற்ற உங்களுடைய சிறுபான்மை உதவிகள் தேவைப்படுது. ஏன்னா வாட்டிகன் ஒரு குட்டி நாடு வந்து போப்புட்டு ஒரு உடன்படிக்கை செய்து நாட்டில் வந்து என்னது கிறிஸ்தவ கல்விக்கூடங்களுக்கு அனுமதி கிறிஸ்தவ கல்வி மதத்தை பத்தி என்ன பண்ணலாம் போதிக்கலாம். கிறிஸ்தவம் தான் மதம் என்ன பண்ணாரு இத்தாலியில வந்து முழுமையாக என்ன பண்ணாரு அறிவிக்கிறாரு. இதுக்கு ஒரு உடன்படிக்கை போப்புக்கும் முசோலினிக்கும் நடைபெற்றது. அந்த உடன்படிக்கை பெயர் தான் என்னன்னா லேக்கன் உடன்படிக்கை. இது எந்த வருஷம் 1919 இது போப்புடன் யாரு முசோலினி செய்த உடன்படிக்கை தான் இது லேக்கன் உடன்படிக்கை. அப்போது பெருமந்தத்தின் போது இத்தாலி அதாவது நான் சொல்லியிருக்கேன் பெருமந்தத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல வளர்ச்சி நிலையில இருந்த அமெரிக்காவே கஷ்டப்பட்டுச்சு. அப்படிதான் அமெரிக்காவே கஷ்டப்பட்டுச்சு. ஆனா பெருமந்தத்துல இத்தாலி யாருமே கஷ்டத்துல இருந்த நாடு எப்படி இருந்துச்சுன்னா நான் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த உடன்படிக்கை போட்ட காரணம் என்ன தெரியுமா? காரணம் அதாவது கிறிஸ்தவ மதத்தை பெரும்பான்மையாக சார்ந்த நாடு தான் இது இத்தாலி. இந்த இத்தாலியோட என்ன பண்ணாருன்னா நம்முடைய இது இருக்கணும் நம்ம அடுத்த முறை வரணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு மக்களிடத்துல இருந்து மதத்தை வைத்து என்ன பண்ணாரு தன்னுடைய பேசிச கொள்கையை நிறைவேற்றினாரு. அது மட்டும் இல்லாம அங்குள்ள விவசாய நிலங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா ஒரு சர்வாதிகார முறையில் வரியோ எல்லாமே என்ன பண்ணாரு ஒரு கண்டிப்பின் அடிப்படையில் அதிகமான இது மக்கள் மீது செலுத்தப்பட்டு இத்தாலி வந்து மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளானாங்க. முசோலினி ஆட்சி வந்து இத்தாலியில் ஒரு சர்வாதிகாரமான ஆட்சியாக நடைபெற்றது. என்ன அதுதான் அடுத்த என்ன சொல்றதுன்னா ஜெர்மனியில வந்து பாசிசம் தோன்ற காரணம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருந்தேன்? ஜெர்மனி வந்து யாருக்குமே ரொம்ப இழப்புகளை சந்தித்த நாடு. ஏன்னா அந்த முதல் உலக போர்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா மற்ற நாடுகள் ஏன்னா தோல்வி தழுவியாச்சு. தோல்வி தழுவின வெற்றி பெற்ற நாடுகள் வந்து இது மீது இருந்து தன் தோல்வி அடைந்ததுக்கான நிறைய பண்ணிட்டாங்க. அபராத தொகை செலுத்திட்டாங்க. அந்த நாட்டில் உள்ள வளங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. இதை வந்து மீண்டு கொண்டு வரணும் என்னதுன்னா அப்போ வந்து ஒரு சரியான தலைமை தேவை. அப்படிதான் என்னது ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா தலைமைக்கு தேவையான ஆள் பார்க்காங்க. ஒரு சரியான அமையல. ஜெர்மனியில ஏற்கனவே என்னது நான் முதல்ல சொல்லிருக்கேன் இரண்டாம் கைசர் வில்லியமுக்கு அடுத்தது ஒரு சரியான தலைமை இல்லாத காரணத்தினால என்ன ஆயிட்டு இருக்கு அங்க வந்து இது கிடையாது. உடனே ஹிட்லர் வந்து என்ன பண்ணாரு? ஹிட்லர் ஒருத்தர் இருக்காரு. அவரு முதல்ல என்னன்னா அவங்க அப்பா வந்து ஆசிரியர், அவங்க அம்மா ஆசிரியர். உடனே இவர் வந்து ஒரு தச்சு தொழிலை செய்து இந்த ஜெர்மனி பாசிசத்தின் கட்சி மீது ஈர்ப்பு கொண்டு முதல் ஒரு சாதாரண படை வீரரா போறாரு. ஜெர்மனி யாரு? சாதாரண படை வீரரா போறாரு. இந்த படை வீரர் வந்து என்ன பண்ணாருன்னா படை வீரர் கொஞ்சம் டெவலப் ஆகுது. படை வீரர் என்ன ஆகுறாரு? படை வீரர் அதுக்கு அடுத்தது என்ன இப்ப நம்ம இடத்துல முதல்ல வந்து செயலாளர், அடுத்த கிளை செயலாளர், அடுத்த வட்ட செயலாளர், மாநில செயலாளர் அரசியல் ஒவ்வொரு பதவி உண்டு. அதே மாதிரியா நம்ம இந்த நாட்டோட ராணுவத்துல
முதல்ல ஒரு சாதாரண ஒரு சிப்பாய், அதுக்கடுத்து கர்னல், அப்படி ஒவ்வொரு பதவிகளா கூடும். அப்படிங்கிற இவர் வந்து ரொம்ப பற்று கொண்டு பாசிச கட்சி மீது, நாசிச கொள்கை மீது ரொம்ப பற்றுள்ளவர். நாசிச கொள்கை எப்படின்னா, ஜெர்மனி அரசு வந்து என்ன சொல்றதுன்னா, மற்ற நாட்டுக்கு கடன்பட்ட நாடா இருக்குதா அதுக்கும் இருக்குது. அப்போ மக்களிடம் அதிகமான வரி சுமைகள் செலுத்துற காரணத்தினால மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை வந்து சரி செய்யணும், அதுக்கு ஒரு சரியான ஒரு தலைமை வரணும்னு இத்தாலியோட முசோலினி மாதிரி என்ன பண்ணுறாரு, ஜெர்மனிக்கு ஒரு எண்ணம் வருது. நம்மளும் இந்த ஒரு நாள் இந்த போர்ல வந்து பங்கேற்கும் பட்சத்தில் சொல்றாரு, நானும் என்ன பண்ணேன் இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வரும் மலையில நினைத்து கொண்டு இருக்காரு. அப்படின்னா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தலைமை என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலை செல்லுறாரு. என்ன முதல்ல என்ன பண்ணாரு, ஜெயில அவர் என்ன பண்ணுது, அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய இடம் இங்க ஜெயிலு. அப்படி ஜெயிலுக்குள்ள போகும்போது இவர் என்ன பண்ணாரு, ஒரு தன்னுடைய சுயசரிதை வாழ்க்கை என்ன பண்ணாரு, ஒரு புத்தகமா எழுதுறாரு. அந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னா மெயின் காம். என்னது மெயின் காம்? தமிழ்ல அது பேர் என்னன்னா எனது போராட்டம். அதாவது என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முக்கிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னோட போராட்டம் எப்படி இருக்குன்னு எழுதுறாரு. இது மக்கள் மத்தியில் என்ன போகுது, மக்கள் என்ன பண்றாங்க, இப்படி அமைதியா இருக்க ஆட்சிக்கு ஒரு விதிவிலக்கான மனுஷனுக்கு என்ன பண்ணுவோம், ஓட்டு போடுவோம், இந்த முறையில் ஒரு மனிதர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்கப்பட்டுதான் என்ன பண்றாரு, ஒரு குடியரசு எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து என்ன பண்றாரு, ஹிட்லர் வந்து என்ன பண்ணாருன்னா 60 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. எத்தனை லட்சம் ஓட்டு? 60 லட்சம் ஓட்டு வாங்கி என்ன பண்றாரு, ஹிட்லர் வெளியே வந்தாரு, என்ன பண்ணாரு, ஜெயிக்காரு. ஏன்னா இவருடைய வெயின்காப் புத்தகத்துல நம்ம நாடு எப்படி இருக்கணும், எப்படி எப்படி எதிர்க்கணும், எப்படி அவருடைய எனது போராட்டத்தை பற்றிய அந்த புத்தகத்தில் எழுதி மக்களிடத்தில் என்ன பண்றாரு, ஒரு வெற்றி உணர்வு, ஒரு இதை கொண்டு வர. நம்ம இந்திய சுதந்திரத்துமே பாரதியார் பாடல்கள்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு சுதந்திர போராட்டத்தை தூண்டுகிற விதமாகவே இருக்கும். நம்ம எடுத்துக்கிற பாரதியார் பாட்டு கூட ஒரு பாட்டு உண்டு, கத்தியின் ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் அந்த பாடல் வந்து என்னது, கத்தி அப்புறம் என்னது, மக்கள்லாம் என்னது, ஒரு யுத்தம் வருது அப்படின்னா ஒரு போராட்ட குணமா பாட்டன் பாடுவார். அதே மாதிரி இந்த புத்தகத்துல இவர் எழுதியிருந்தனால மக்கள் என்ன பண்ணாரு, இந்த அரசை தேர்ந்தெடுத்தார். இவர் தேர்ந்தெடுத்தவங்க என்ன பண்ணாரு, முதல்ல என்ன பண்ணாரு, தனக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு ராணுவத்தை வைக்காரு. என்ன அதாவது ஸ்வஸ்தி அவரே தலைமையா என்ன பண்ணாரு ஏற்படுகிறாரு. அவர் ஒரு சின்னம் வச்சிருக்காரு. அந்த சின்னம் எப்படி இருக்கணும், என்ன இதுதான் என்னது, யூத கொள்கை ஸ்வஸ்திக் என்ற சின்னம். என்ன சின்னம்? ஸ்வஸ்திக். பழுப்பு நிற சட்டை, இவர் ஆர்மி பழுப்பு நிற சட்டை. இந்த சின்னத்தை தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கையில என்ன பண்ணுவாங்க, கைப்பட்டையில் என்ன பண்ணிருப்பாங்க, அணிஞ்சிருப்பாங்க. யார் இந்த சின்னம் வச்சிருக்காருன்னா அவரு தனியான ஒரு இது பத்துக்கோ. ஏன்னா வெய்மார் குடியரசுக்கு எதிராக என்ன பண்ணாரு, இவர் வந்து போரை தொடுத்தார். என்ன அவர் வந்து பொருளாதார பெருமந்தத்தில் இருக்கும் போது என்ன பண்ணாரு, தொடுத்தாரு. யார் காரணம் என்னன்னா இவர் வந்து என்னது, நம்ம ஜெர்மனி வந்து என்னது தடை செய்யறதா நாடா உண்டாக்கணும் அப்படின்னு இவருடைய எண்ணம். இதனால ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி மக்களின் மீது என்ன பண்ணாரு, தொடுக்காரு. முதல்ல மக்களை என்ன பண்ணாரு, மக்களிடத்துல இருந்து என்ன பண்ணாரு, வரி எல்லாம் ராணுவத்தை என்ன பண்ணாரு, முதல்ல பலப்படுத்துறாரு. அதுதான் இவர் தனிப்படையா பழுப்பு சட்டை இங்க ஒரு சட்டையை கொடுத்து என்ன பண்ணாரு, அவர் ராணுவத்தை தனியா வச்சு பலப்படுத்திட்டு என்ன பண்ணாரு சொல்றாரு, ராணுவ வலிமை இருந்தாதான் நான் அடுத்த நாட்டை பிற நாட்டை என்ன பண்ண முடியும், போரிட்டு வெற்றி பெற முடியும். அதனால இந்த விவசாயிகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு யாருக்குமே அவங்க பொருளாதார பெருமந்தத்துல இருந்தாங்க. அதுலயும் என்ன பண்ணாங்க, மிகவும் பாதிப்படைஞ்சாங்க. அடைஞ்சு அதுக்கு பிறகு என்ன, அவருக்கு யாருக்கும் ஹிட்லருக்கு யாருக்கும் பிடிக்காத யூதர்களுக்கு பிடிக்க வச்சாரு. யூதர்கள் யாருன்னா நம்ம கேள்வி முழுமையான இன்னைக்கு கிறிஸ்தவ நாடு, யூதர் வந்து பிடிக்காது. அதாவது உடனே என்ன பண்ணாரு, இவர் வந்து யூதர்களை என்ன பண்ணாரு, அதிகமாக பழி வாங்கினார். பழி வாங்கினாரு எப்படின்னா எந்த ஒரு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, யூதர்களை அடிமைகளாக வச்சிருந்தாரு, சாப்பாடு சரியா கொடுக்க மாட்டாரு, அதிக நேரம் பணி வழங்குவாரு. அப்படி என்ன பண்ணாரு, யூதர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு. உடனே இப்படி இருக்கும்போது யூதர்கள் வந்து ஹிட்லருக்கு எதிரான முழக்கங்களையும் எழுச்சியையும் விடுறாங்க. அப்போ ஹிட்லர் வந்து என்ன பண்றாரு, உடனே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி என்ன பண்றாரு, அங்க வந்து ஒரு அணுக்கதை குண்டு என்ன பண்ணாரு போட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லாம பட்டினியா போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி என்ன பண்ணாரு, யூதர்கள் வந்து என்ன பண்ணாரு, ஹிட்லர் வந்து கொடுமைப்படுத்தி என்ன பண்ணாரு, கொலை செய்தாரு. இந்த யூத கொள்கை வந்து ஹிட்லருக்கு வந்து அரசு மீது எல்லாரும் என்ன பண்ணாரு, வெறுப்பை வந்து உண்டாக்குகிறது. என்னது, ஹிட்லர் வெறுப்பை வந்து உமிழ்கிறது. அப்போ யூத கொள்கை வந்து யூதர்கள் வந்து ஹிட்லர் அரசுக்கு எதிராக முழக்கப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யார்கிட்ட பார்த்தோம், 1919ஆம் ஆண்டு கடை 18 முடிஞ்சு 19 இந்த வெர்சைஸ் உடன்படிக்கை போடுறாங்க. அப்படிதானே, இப்படிலாம் இருக்கணும். அந்த கொள்கை முறையை வந்து யார் பின்பற்றல,
ஹிட்லர் வந்து பின்பற்றவல்ல. அவர் வந்து சார் நிலக்கரிவை இவர் உரிமை கொண்டாடுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய படை வீரர்கள் என்னது 1,00,000க்கு மிக குறைவாக தான் வைக்கணும், நீர்மூழ்கி கப்பல் வைக்கக்கூடாது, இப்படி வெர்சஸ் உடன்படிக்கப்பட்ட சரத்துகள் எல்லாத்தையும் இவர் என்ன பண்றாரு, ஹிட்லர் மீறி செயல்படுறாரு. மீறி செயல்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னது மீறி செயல்படுறாரு. இப்படி மீறி செயல்படுறதன் விளைவு என்ன ஆயிட்டு, ஜெர்மனி மீது உலக அந்த ஜெர்மனி இத்தாலியும் பண்றதுதான் என்னது இரண்டாம் உலக போருக்கு வழிவகுப்பதன் முக்கிய காரணமாக திகழ்ந்தது. இந்த இரண்டாம் உலக போர் வருவதற்கு முக்கிய காரணம் யாருன்னா யாரு, இத்தாலி அண்ட் ஜெர்மனி தான். அதன் பின்பு ஏற்பட்ட பொருளாதார தாக்கமும் என்னது இரண்டாம் உலக போருக்கான காரணம். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பார்த்துருக்கோம் பாசிசம் மற்றும் நாசிசத்தின் எழுச்சியை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு ஆசிய காலனி எதிர்ப்பு. இந்த ஆசிய காலனி எதிர்ப்புனா, ஆசிய காலனி எதிர்ப்பு எப்படின்னா, வியட்மின், அதாவது வியட்மின் கட்சி ஒரு கட்சி உண்டு. அதுக்கு தலைவர் யாருன்னா ஹோசிமின். யாரு, இந்தோசீனா. யானை நான் முதல்ல ஆசியா ஒரு கண்டம் முதல்ல எந்தெந்த நாடுலாம் இருக்குன்னா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான், இதெல்லாம் ஆசியா கண்டத்துல ஒரு நாடு. இப்ப இந்தோசீனியாவுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனையை வந்து யாரு, வியட்மின் கட்சி. இந்த வியட்மின் கட்சியில வந்து யாருன்னா ஹோசிமின் தான் தலைவர். இவர் வந்து எப்படின்னா பணக்காரர் மற்றும் பணக்காரன் நடுத்தர வர்க்கத்தை பெரும்பான்மையாக கொண்ட கட்சி. யாரும் எப்படி வச்சிருக்காங்க நினைக்க நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்காங்கன்னா அவர்களுடைய கேண்டிடேட்லாம் எப்படி இருப்பாங்க, நல்லா பணக்கார கேண்டிடேட்டை போடுவாங்க. அப்படிதானே எம்எல்ஏ இல்ல நம்ம பக்கத்து ஊர்ல விவசாயம் செய்யறவங்க யாரா போடுவாங்களா, எந்த கட்சியும் போட மாட்டாங்க. ஏன்னா செலவழிக்கணும். அப்படிதானே, செலவழிச்சா தான் ஜெயிக்க முடியுங்கிறதுனால. ஆனா அதே மாதிரி இவர் கட்சியில வந்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் பணக்காரர்களாகவும் நடுத்தர வர்க்கத்தினால இருந்தாங்க. நம்ம ஏழை மக்களின் செடிகள் வந்து என்ன பண்ண, ஒரு ஏழை மக்கள் பிடிச்சல் போட்டாலும் அதுக்கு வந்து என்னது பலன் அளிக்கல. இப்படி இவருடைய ஆட்சி வந்து என்னது பணக்காரர்களுக்கு தகுந்த ஆட்சியாக ஏற்பட்டது. இதனால என்னது இவருடைய தலைமை வந்து சரியில்லை என்ன பண்ணாங்க, இந்தோசீனாவில் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, போராட்டத்தின் மத்தியில் இவருடைய ஆட்சி வந்து கலைக்கப்படுகிறது. அதற்கடுத்து என்னன்னா, இந்தியாவில் இந்த காலனி ஆதிக்கம் நீக்கும். காலனி ஆதிக்கம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். காலனி, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த காலனியில் குடியிருக்காங்க, அந்த காலனி அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்கும் காலனி. அப்படிதானே, முதல்ல வந்து காலனி ஒதுக்கப்பட்ட இடங்கள். நம்ம சுதந்திரத்துக்கு முன்பா, இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஏன்னா அந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள். அப்படிதான் இந்தியாவில் என்ன காலனியா பிரிச்சு என்ன பண்ணாங்க. நம்ம முதல்ல இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களோ எல்லாரும் என்னன்னா முதல்ல மகாணமா பிரிச்சிருந்து அப்படிதான் என்ன பண்ணாங்க, அவங்க பிரித்து தான் என்ன பண்ணாங்க, ஆட்சியை வந்து என்ன பண்ணாங்க, பிடித்தாங்க, இந்தியாவை பிடித்தாங்க. நம்ம அந்த காலனி ஆதிக்கம், இந்த காலனியை வந்து என்ன பண்ணணும், நீக்கும். இந்த காலனி ஆதிக்கம் வந்து யாருக்கும் பிடிக்கல, நம்ம மக்களுடைய பிரிவினைகள் வந்து என்ன பிடிக்கல. நம்ம அதனால இந்தியாவில் முதல் இது அரசியலமைப்பு சட்டம் என்னதுன்னா, இந்தியா ஒரு சமய சார்பற்ற ஒன்றிணைக்கப்பட்ட நாடு அப்படின்னு நிறுவனிச்சு கூறப்பட்டுள்ளது. அடுத்த இரட்டை ஆட்சி முறை. இரட்டை ஆட்சி முறையில் என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லியிருந்தேன் இரட்டை ஆட்சி முறை, அதாவது இந்தியாவும் முதல்ல நம்ம முதலோட பொருள் நம்ம என்ன நினைச்சோம், பங்கேற்றோம்னா நமக்கு பிரிட்டிஷ்காரங்க விடுதலை தந்துருவாங்க ஒரு நப்பாசையில நம்ம பங்கேற்றோம். அப்பா அவங்க சொல்லுவாங்க, 2 பேரும் ஆட்சி செஞ்சுக்கலாம், நீங்களும் ஆட்சி செஞ்சுக்கலாம், நாங்களும் ஆட்சி செஞ்சுக்கலாம், யார் பிரிட்டிஷ்காரங்க போடுறாங்க. இதன் அடிப்படையில் வந்து தேர்தல் வந்து வைக்கப்படுகிறது. இந்த தேர்தலில் இந்திய காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. எந்த இந்திய காங்கிரஸ் அதுல வந்து என்னதுன்னா, இந்திய காங்கிரஸ் வெற்றி பெற்ற உடனே மக்கள்கள் என்ன, இந்திய காங்கிரஸ் ஆட்சி. ஆனா அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க, நீங்க ஆட்சி ஆனா மேல் பதவிகளுக்குள்ள எனக்கு இருக்குங்க ரெட்டை முறைகள் வந்து என்ன விரும்பப்படவில்லை. அதனால இரட்டை ஆட்சி முறை வந்து என்னது ஃபெயில் ஆயிட்டு, அந்த தொழில்மயமாக்குவது நடைமுறையில் குறைபாடு. இந்தியா வந்து என்ன பண்றாங்க, தொழில்மயமாக்க மாட்டேங்காங்க. அதாவது இன்னைக்குள்ள தொழில் வளர்ச்சிக்கு வந்து என்னது இந்தியாவோட கம்பெனிகள் வரல. இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம், பல வல்லரசு நாடுகளுக்கு உள்ள ஃபெசிலிட்டி கூட இன்னைக்கு வரை நம்ம இந்தியாவில் கிடையாது. கிடையாது. அப்படி
அப்படி இருக்கும்போதுல நம்ம இந்தியாவில் வந்து தொழில் நயமயமாக்குதல் வந்து குறைபாடாக காணப்படுகிறது. அந்த பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா, அதாவது பொருளாதார பெருமந்தம், பொருளாதாரத்துல ஃபெயில் ஆனது இந்தியா தான். நான் சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து ஒரு நல்ல செல்வ வளமிக்க நாடு தான். அதை சுரண்டி ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், அடுத்த ஆள் கையில இருக்கும்போது நம்ம நாட்டில் அவங்க எல்லாமே பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, தாரை வார்த்து கொடுக்கப்பட்டாங்க. அப்பொழுது இந்தியா வந்து மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடாக காணப்பட்டது. அடுத்த வேளாண்மையின் மீது தாக்கம். வேளாண்மையில என்னது கிடையாது, வேளாண்மையில முதல் போடல, அதாவது என்னது வேளாண்மை விவசாயிகளுக்கு இது பண்ணல சரியான தொகை, ஊக்கத்தொகை, அதன் விளைச்சலுக்கு ஏற்ற விளைவித்தலான வேளாண்மை மீது பின்தங்கி காணப்பட்டுள்ளது. அடுத்த இந்திய அரசு சட்டம் 1935ஆம் ஆண்டு இதற்கு ஒரு முடிவை கட்டணும் தான் என்னது, இந்த இரட்டையாட்சி முறைக்கும் என்னது ஒரு முடிவை கட்டணும், ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இது காங்கிரஸ் தலைவர்களால் இயற்றப்பட்டது. இதற்கு இந்திய அரசு சட்டம் என்று பெயர். இந்த இந்திய அரசு சட்டம் இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசு இந்த இந்திய அரசு சட்டத்தை எதிர கொண்டு வருதுன்னா எலெக்ஷனுக்கு உத்தரவு கொண்டு வருது. என்னது, தேர்தல். நாங்களும் தேர்தலை போட்டிட்டு நாங்களும் வெற்றி பெற்று நாங்களும் ஆட்சி அமைப்பு 1935 கோட்பாடுல வந்து இந்திய அரசு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. அதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் போட்டிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. அதன் மூலமா இந்த இரட்டையாட்சி முறை, என்னது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்யறாங்க, நம்ம காங்கிரஸ் ஆட்சி செய்யுது, அந்த முறை கொண்டு வந்துச்சு. இதான் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம். இதுக்கு அடுத்து தென்னாப்பிரிக்கா ஒரு நாடு உண்டு. தென்னாப்பிரிக்காவின் அரசியல் முறைப்பாடு எப்படி இருக்கு? தென் ஆப்பிரிக்க அரசியல் பாருங்க, முக்கியமா ஆப்பிரிக்க அரசியல் என்ன. ஆப்பிரிக்கா உங்களுக்கு யார் பேர் ஞாபகம் தெரியுமா? ஒரு யாரு யாரு நெல்சன் மண்டேலா. இவர் நெல்சன் மண்டேலா யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது, நெல்சன் மண்டேலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருப்பீங்க. என்ன, ஒரு கருப்பு இனத்தவர் அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவர். இவரோட வாழ்க்கை வரலாறு 27 ஆண்டுகள் என்ன பண்ணாருன்னா, எங்க இருந்தாரு, சிறை வாழ்க்கை மேற்கொண்டார். 27 வருஷம் சிறை வாழ்க்கை. எதற்காக சிறை வாழ்க்கையை மேற்கொண்டார்னா, நம்ம இடத்துல ஜாதி பிரச்சனை இருக்கு, அங்க என்ன பிரச்சனை, இன பிரச்சனை. இப்ப கூட ரீசெண்டா ஒரு கருப்பினத்தவரை என்ன பண்ணாங்க, சுட்டு கொண்டாரு அமெரிக்கா அதிபர் மீது என்ன பண்ணாங்க, எதிராக கோஷமிட்டனர். அப்படித்தானே? அதாவது அங்க வந்து இன பிரச்சனை ரொம்ப தலதோங்கி இருந்துச்சு. வெள்ளை இனத்தவர் கற்பினத்தவர், அவங்க வெள்ளை இனத்தவர்கள் இருக்கிற இடத்துல கற்பினத்தவர் இருக்கக்கூடாது, பள்ளியிடம் வெள்ளை இனத்தவருக்கு தனியான பள்ளியிடம், கற்பினத்தவர் அங்க செல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம வெள்ளை இனத்தவர்கள் வந்து கற்பினத்தவரை திருமணம் செய்யக்கூடாது, அப்படி திருமணம் செய்யப்பட்ட கொலை செய்யப்படுவார்கள், இப்படி பல கட்டுப்பாடுகள் உண்டு. கற்பினத்தவர்களுக்கு நிலம் வழங்கப்படவில்லை. அதாவது ஒரு தீண்டாமை எண்ணங்கள் கொண்ட வந்து வெள்ளை இனத்தவர்கள் உயர்ந்தவர்கள், கற்பினத்தவர்கள் தாழ்ந்தவர்கள். ஆனா இந்த கற்பினத்தவர்கள் வந்து அதிக மக்களை கொண்டாலும் அவர்கள் வந்து அடிமை முறைகளாகவே என்ன நடத்துறாரு. இந்த எதிர்த்து தான் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி மூலம் வந்து இருந்து என்ன பண்ணாரு, போராட்டம் மேற்கொண்டு 27 ஆண்டுகள் என்ன பண்ணாரு, கடும் சிவஸ்தாலைகளை என்ன பண்ணாரு, யாரு, நெல்சன் மண்டேலா அவதிப்பட்டார். இந்த கற்பினத்தை வந்து ஒழிக்கணும், இந்த இன பாகுபாட்டை ஒழிக்கணும். இனப்பாகுபாடு என்பது என்னன்னு தெரியுமா? இனப்பாகுபாடுனா என்னன்னா, ஒரு பகுதி மக்களை தனிமைப்படுத்துதல்லாம் இது இனப்பாகுபாடு. சார் தனிமைப்படுத்தல என்ன சார் இருக்கு? நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம், குவாரண்டைன்ல ஒரு வீட்டுல ஸ்டிக்கர் ஒட்டி வச்சா போதும், எப்பப்பா அவங்க வீட்டுல என்ன இருக்கு, நோய் இருக்கு, நம்மளே அவங்க ஏதோ பெரிய நோயாளி மாதிரி என்ன ட்ரீட் பண்ணி அவங்கள நம்ம தனிமைப்படுத்திட்டோம். அப்படிதானே? அதே போலதான் மக்கள் ஒரு இடத்துல மக்கள் வந்து தண்ணி பிடிக்க வந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, நீங்க கருப்பாட்கள் நீங்க தண்ணி பிடிக்க கூடாது என்ன பண்ணாங்க, அப்படி என்ன பண்ணாங்க, அவங்களை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அசிங்கமா ட்ரீட் பண்றாங்க. இப்போ ஒரு தொழுநோயாளி வந்தா நம்ம நீங்களா எப்படி பயப்படுவீங்களோ அதே மாதிரி அவங்க வந்து கருப்பினத்தவர்கள் வந்து ஒரு அசிங்கமா ட்ரீட் பண்ணி பண்றாங்க. இந்த வேறுபாடுகளை கலையதான் நெல்சன் மண்டேலா என்ன பண்ணாரு, போராட்டங்களை மேற்கொண்டு சிறை வாசம் அனுபவிச்சாரு. அதுக்கடுத்து தேர்தல்ல போட்டிட்டு என்ன பண்ணாரு, ஜனாதிபதி ஆகிறாரு. முதல் சட்டம் என்னதுன்னா, இந்த இனப்பகுதி வந்து விடுதலை வாங்கி தரணும். ஆனால் இந்த இது வந்து அவர் என்ன பண்ணாரு, அவர் ஆட்சி இருந்தாலும் மறுபடியும் என்னது, இன போராட்டங்கள் இன்று வரைக்கும் எங்க நடந்துட்டு கொண்டு இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் வந்து இன்னைக்கும் நடந்து கொண்டு வந்திருக்கு. இதைதான் என்ன பண்ணாரு, நெல்சன் மண்டேலா எதிர்த்தாரு. ஆப்பிரிக்க அரசியல்ல இந்த பொருளாதார பெருமந்தத்திற்கு முக்கிய காரணம் தான் இந்த இன பாகுபாடு தான். சரி, இந்த இரண்டாம் உலக போர்ல வந்து நம்ம இப்ப ஓரளவு பார்த்துட்டோம். என்ன பொருளாதார பெருமந்தம், பாசிசம், நாசிசம், ஜெர்மானிய பாசிசம் என. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் ஏற்படுத்தின தாக்கம், ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்படுத்தின தாக்கம் என. இந்த இரண்டாம் உலக போர் பாடத்துல வந்து
அவன் முக்கியமான என்னன்னா ஒன்வேர்டெல்லாம் நீங்க குறிச்சிருங்க, சரியா? ஒன்வேர்டை குறிச்சிருங்க, உள்ள வாசிச்சு நான் உன்னோட ஆன்சர் வந்து பிறகு போடுறேன். என்ன நம்ம இன்னும் நான் முதல் பகுதியில் வந்து இன்னும் 2 மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் விடை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்ன, சரி, நன்றி, வணக்கம். அடுத்த பாடவேளையில் சந்திப்போம்.